ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வச்சு சுவையான கூட்டு செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மை இல்லாமல் செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பூவை சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, தேங்காய் போட்டு நாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். நைஸாக அரிஞ்சு மோரில் போட்டாச்சுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நாம் தாளிச்சு விட்டுலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே வதக்கி விட்டாச்சு. கடுகு, உளுந்து எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த மோரில் ஊற வச்சதை வடித்த மாதிரி நாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பாசிப்பருப்பு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் அரைச்சி விட்டுடலாங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாங்க. உப்பு ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைனா கூட போட்டுக்கலாம். இது நீங்கள் டிஃபன்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கூட்டுங்களை. இந்த தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது சட்னி சாம்பார் இருந்தாலும் இது கொடுத்து பழக்குனிங்கன்னா அவங்களுக்கும் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டு போன திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும். 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மேஷ் ஆகுது உங்களுக்கு பாருங்கள். ஸ்டீம் அடங்கி எடுத்தாச்சு 2 விசில் விட்டு. இந்த தண்டு பகுதியில் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மேஷ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த தண்ணி பதத்தில் இருக்கணுங்க. டைம் ஆகும்போது பாசிப்பருப்பு போட்டதுக்கு கூட்டெல்லாம் கொஞ்சம் இறுகிடுங்க. ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இதை தோசைக்கும் தொட்டுக்கலாம். வெறும் தயிர் சாப்பாடு கூட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.